லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. அப்போது 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. அதேபோல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. இந்த நாட்களில் இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மின்னல், இடியுடன் கனமழை பெய்தது. நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்தியாவில் இந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தை விட 8% குறைவாகவே இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆனால் மழை குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டாலும் திடீரென கொட்டி தீர்க்கும் அதிதீவிர மழையும் அதனால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சென்னை, பெங்களூரு போன்ற பெரிய நகரங்களில் குறுகிய நேரத்தில் பெய்யும் கனமழையால் பெரும் சேதம் ஏற்படுகிறது. எனவே ஒட்டுமொத்த மழை அளவு குறைவாக இருந்தாலும் திடீர் மழையினால் ஏற்படும் வெள்ள பேரிடர்களை சமாளிக்க நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக கடலோர தமிழகத்திலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறியுள்ளது. சென்னையில் நிலவும் வானிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 2 நாட்களுக்கு சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறியுள்ளது. 2 நாட்களுக்கு நகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.